ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 ஸோ 4 பொருளை மொத்தமாக வச்சே போட்டு விட்ருவோம். ஏன்னா ஒன்று ஒன்றா போட டைம் ஆகிட்டே இருக்குது. இது வேறு கஸ்டமராக வந்துகிட்டே இருக்காங்களா, நமக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்கக்கிட்ட அவங்க வச்சுட்டு இப்போ வீடியோ போட முடியல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி போர்டு தான். இது சாம்சங் கேலக்ஸியில் வந்து Note 10 ப்ளஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த பேனை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா டச்சு வேலை செய்யலை. வெறும் போர்டு மட்டும் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போர்டை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுனா இதுக்குள்ளே ஒரு பேனா இருக்கும். ஸோ இந்த பேனை வச்சுட்டு இல்லைங்க நான் சொல்கிறேன். அப்பா இது ஒர்க் பண்ண வை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனா மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்றபடி வந்து டச்சில் ஒர்க் ஆகாது. அது மெனு வர வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பண்ணு. பிரைட்டை ஏற்று பிரைட்டை. ஸோ இது எதுக்காக நான் இப்போ காமிக்கிறேன்னா வெறும் போர்டுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். மெக்கானிக்குங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். அவங்க வாங்கினாங்கன்னா இதை சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு மொபைல் ஏதாவது வச்சுருப்பாங்க, அதில் உள்ள டிஸ்பிளேயை வந்து தூக்கி இதில் போட்டாங்கன்னா இந்த மொபைல் சூப்பராக ஒர்க் ஆகும். சரியா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 5000 rupees இது. சரியா? பேனாலாம் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Note 20 Ultra. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோடு இருக்குது, டிஸ்பிளேயில் கோடு இருக்குது. 4 கோடு தான். இது யார் இது? இது யார் மொபைல் இது? ஓ, கண்டமினிக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் Note 20 Ultra பழைய மாடல். S22 Ultra கிடையாது, Note 20 Ultra. பட் 5G மொபைல் இது, 4G கிடையாது. இந்தியன் மொபைல் தான் இது. கோடு இருக்குது, 1க்கு 4 கோடு இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256. சரியா? டிஸ்பிளேலாம் நல்ல தரமாக தான் இருக்குது. கேமராலாம் சூப்பராக இருக்குது. கேமராலாம் வச்சு காட்டுவேன். இதெல்லாம் வந்து நானே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 45,000 ரூபா வரையும் நான் வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். Note 10 நம்ம OnePlus 80க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போன. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ 12 GB ரேமு, 256. மொபைல் உண்மையிலே தரமாக தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 9000 rupees தான். 9000 ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல. ஃபிக்ஸ்டு ரேட்டு தான், கம்மி பண்ண மாட்டார். ஒரே விலை தான் இது. மற்றபடி டச்செலாம் ஒர்க் ஆகுது, கேமரா ஒர்க் ஆகுது, கால் பேசலாம் கொள்ளலாம். ஸோ 9000க்கு தாராளமாக வாங்கலான்றது என்னோடய அபிப்பிராயம். நீங்கள் எப்படி முடிச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ச், ஐ வாட்ச். இது சீரிஸ் 6 இது. ஸோ இதோட விலை வந்து 6500 ரூபா. நல்லாயிருக்கு. பேட்ரி கீட்ரி இது சார்ஜர் கூட கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது என்னப்பா ஒரிஜினல் சார்ஜரா? இது சார்ஜர் வந்து டூப்ளிகேட்டு தானா, ஒரிஜினல் சார்ஜர் கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் சார்ஜர் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ என் பையன் வச்சுருக்கான், வீட்டில் 2 பேரும் வச்சுருக்கானுங்க. ஐ வாட்ச் தான் யூஸ் பண்ணுறானுங்க. ஸோ அது பார்த்தாலே தெரியும், நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து லோக்கல் சார்ஜர் தான். இது கொடுத்துட்றோம். நீங்கள் வேண்டாம் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் தனியாக வாங்குறேன்னா வாங்கிக்கோங்க. சரியா? இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 6500, 6500 ரூபா. பேட்ரி எம்ஹெச் எவ்வளோ? 100 இருக்குது. சீரிஸ் 6 தானே? சீரிஸ் 6 இது 44 mm. என்னால் ஒரு பெரிய ஆள் கூட, தடிப்பான ஆள் கூட கட்டலாம். கையில் டிஸ்பிளே சைஸ் பெருசு தான். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6500க்கு தரோம். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S22 Ultra 5G மொபைலு, 12 GB ரேம் தான். இது 256. ஸோ இதில் வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபா, அதாவது 35,000 கொடுக்குறாரு. விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் தோணுது ஒன்றா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து மொபைல் நல்லா இருக்குது, அதுக்காக தான் இது ரேட் வந்து அவ்வளோ சொல்கிறாரு அவர். S22 Ultra பாக்ஸோடு இருக்குது. ஏற்கனவே நம்மகிட்ட இங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன். இது ஒன்று, இது பாக்ஸு. இது வந்து 22,500 ரூபா. இதில் என்ன இஷ்யூன்னா 23,500 ரூபா. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னப்பா சார்ஜ் இல்லை, கொஞ்சம் சார்ஜ் மாட்டேன். சார்ஜர் போடு.
ஸோ அதில் என்ன இஷ்யூனா டபுள் கலர் வருது. ஒரு டிஸ்பிளேயில் டபுள் கலர் வரக்கூடாது. ஸோ அது மாதிரி டபுள் கலராக வருது. இது அப்படி கிடையாது. இதில் பேக்ரவுண்ட் கிடையாது, வேறு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. இதில் எந்த ஃபால்ட்டும் இல்லைல்ல. ட்ரூ டூ எல்லாமே பக்காவாக இருக்குது. செகண்ட்ஸ் ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, செகண்ட்ஸாக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூகி டெம்பர் போட்டு வச்சுருக்காரு. ஸோ யூகி டெம்பர் தான் போட்டிருக்காரு. ஸ்கின்னா பிச்சு பார்த்துருவோமா வேணாமா? உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில கிராச்சஸ் இருக்க தான் செய்யுன்ற சொல்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் மாடல் பழசில் எப்படி பார்த்தாலும் சில நேரங்களில் வந்து டெம்பர் போடாமல் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நல்லா இருக்க மாதிரி தான்ப்பா இருக்குது. நீங்கள் உள்ளே இருந்தால் கூட தெரிஞ்சிடும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. பிரிச்சிடாத, நம்ம இது இல்லை, அப்புறம் திரும்ப கேட்பானே. பிரிக்க கஷ்டமாக இருந்தால் விட்டுரு. போய் பார்த்துறா. இது பாருங்களா, உள்ள கண்ணாடியிலலாம் எந்த கிராச்சும் கிடையாது. எதுப்பா அத்தம் இது எடுத்துருவா, பேஜோ முட்டை. ஆமாம், அந்த குழம்புல வந்து வெங்காயம் இதெல்லாம் போடாத. சூப்பும் பேஜோ முட்டை அவ்வளோதான். அதெல்லாம் உப்பும் போட வேணாம், புளியும் வேணாம். அந்த போட்டால் போதும். சரி, எதையோ ஒன்று போடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து 35,000 ரூபா, 35,000. எது வேணும் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள்.